அன்பு குழந்தைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்க. யாராவது சாப்பிடாதவங்க இருக்கிறீங்களா? இல்லையா? அப்ப எல்லாரும் சாப்பிட்டீங்க. இப்போ சாப்பிடும்போது எல்லாரும் ஒரே விதமான உணவை சாப்பிட்ருப்பீங்களா? நிச்சயமா இருக்காது. ஒருத்தர் மீன் சாப்பிட்ருப்பாங்க, ஒருத்தர் சிக்கன் சாப்பிட்ருப்பாங்க, ஒருத்தர் கீரை சாப்பிட்ருப்பாங்க, ஒருத்தர் காய்கறிகள் சாப்பிட்ருப்பாங்க, சில பேர் பருப்பு சாதம் சாப்பிட்ருப்பாங்க. இப்படி நம்முடைய உணவுகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணவை உட்கொள்கிறோம். சரிதானா? அதே மாதிரி நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம், விலங்குகள் என்னென்ன உணவுகளை உட்கொள்ளும் அப்படின்னு. என்னென்ன உணவுகளை உட்கொள்ளும்? தானியங்கள், தாவரங்கள், அப்புறம் மாமிசம், புழு பூச்சிகள் மற்றும் தேன். இது எல்லாமே விலங்குகளினுடைய உணவுல நம்ம பார்த்தாச்சு. இந்த விலங்குகளினுடைய உணவினை அடிப்படையாக கொண்டு நாம விலங்குகளை 3 வகையா வகைப்படுத்தலாம். எத்தனை வகையா வகைப்படுத்தலாம்? 3 வகைகளாக வகைப்படுத்தலாம். அவை என்னென்ன? யாருக்காவது தெரியுமா? சரி, பார்க்கலாமா? சரி, தாவர உண்ணி. முதலாக என்ன சொல்ற போறோம்? தாவர உண்ணி. அடுத்தது ஊன் உண்ணிகள். அடுத்தது என்னமா? ஊன் உண்ணிகள். அதற்கு அடுத்து அனைத்து உண்ணி. ஏன் இந்த தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்து உண்ணி அப்படின்னு நம்ம சொல்றோம்? தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தாமே தயாரித்து கொள்ளும். ஆனா மனிதர்களாகிய நம்மளால தயாரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி விலங்குகளால உணவு தயாரிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் நம்ம தாவரங்களை சார்ந்து வாழ்கின்றோம். தாவரங்களை சார்ந்து வாழ்வதோடு மட்டுமல்லாம அந்த தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகளையும் உண்ணக்கூடிய விலங்குகள் இருக்குது. இந்த மாதிரி தாவரங்களையும் சார்ந்து தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகளையும் சார்ந்து ஊன் உண்ணிகள் வாழ்கின்றன. அதனாலதான் நம்ம தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்து உண்ணி அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம். இப்ப தாவர உண்ணி அப்படின்னா என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கும்? ஆடு, வெரி குட். மாடு, அப்புறம் கரடியா? கரடி அனைத்துண்ணி. சரியா? அதுக்கு பிறகு முயல், இந்த மாதிரி நிறைய பறவைகளும், கொஞ்சம் பறவைகள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆடு, மாடு, குதிரை, இது எல்லாமே தாவர உண்ணிகள் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது, இந்த தாவரத்தை சாப்பிடணும்னா அதனுடைய பற்கள் எப்படி இருக்கணும், அதனுடைய பற்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படி தெரியுமா? அந்த பற்கள் தட்டையான பற்களா இருக்கும். கூரான தட்டையான வெட்டு பற்களா இருக்கும். எப்படி இருக்குமா? வெட்டு பற்கள். எல்லாரும் பாருங்க, உங்களுடைய வாய் இருக்குதா? வாயில என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்குது? நாக்கு இருக்குது, பற்கள் இருக்குது. இருக்குதா? வளர்ந்த மனிதனுக்கு 32 பற்கள் இருக்குது. ஆனா இந்த விலங்குகள் பாத்தீங்கன்னா தாவர உண்ணிகளுக்கு வெட்டு பற்கள் இருக்கும். என்ன பற்கள் இருக்கும்பா? வெட்டு பற்கள். அந்த வெட்டு பற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தட்டையாக கூர்மையான விளிம்புடைய பற்களாக இருக்கும். இந்த பற்களை தான் நம்ம வெட்டு பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெட்டு பற்கள் அந்த தாவரங்களை கடிச்சு 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 சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். சரி, இப்ப யானை. யானை என்ன உண்ணி? தாவர உண்ணி. அப்ப யானையினுடைய பற்கள், வெட்டு பற்கள் இருக்குதா முன்னாடி? யாரெல்லாம் யானை பார்த்துருக்கிறீங்க? நீங்க பார்த்துருக்கீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. யானைக்கு வெட்டு பற்கள் இருக்குதா? இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை? இல்லையா? நல்லா பார்த்தீங்கன்னா அதனுடைய தந்தம் இருக்கு இல்லையா? அதனுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய தந்தம், மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தந்தம் தான் என்னது? வெட்டுப்பற்கள். இந்த வெட்டுப்பற்கள் தான் தந்தமாக உருமாறி இருக்கிறது. அதே மாதிரி இந்த யானைக்கு மொத்தம் எத்தனை பற்கள் அப்படி தெரியுமா? 4 பற்கள். எத்தனை பற்கள்மா? 4 பற்கள். மேல் தாடையில 2 பற்கள், கீழ் தாடையில 2 பற்கள். ஒவ்வொரு தாடையும் யானை எவ்வளோ சாப்பிடும். அப்ப அதனுடைய பற்களினுடைய அளவு எந்த அளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3.5 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்குமா அந்த யானையினுடைய பற்கள். சரி மேம், நிறைய சாப்பிடுதே இந்த யானை, இந்த நிறைய சாப்பிடும்போது அந்த பல்லெல்லாம் விழுந்து போகாதா? எங்களுக்கே பல்லு விழுந்துருதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கண்டிப்பா இந்த யானையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 136 கிலோ சாப்பிடும். எத்தனை கிலோமா சாப்பிடும்? 136 கிலோகிராம் சாப்பிடும். அப்படி தாவரங்களை சாப்பிடும்போது கரும்பு, வாழை, கண்ணில் பார்க்குற எல்லா விதமான தாவரங்களையுமே அது சாப்பிடும். அப்படி இருக்கும்போது அதை
பற்கள் வந்து அந்த தாவரங்களை அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கும். இப்ப இவ்வளோ தாவரங்களை ஒரே நாள் சாப்பிடும்போது 136 கிலோ ஒரு நாள் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பற்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப விழதானே செய்யும், விழும். ஒவ்வொரு தடவையுமே விழதான் செய்யும் அந்த பற்கள். ஒரு யானைக்கு வந்து மொத்தம் வந்து 24 பற்கள் இருக்குமா. அந்த 24 பற்களும் மொத்தமா இருக்காது. ஒரு முறை 4 பற்கள் இருக்குது. அந்த பற்கள் 6 முறை விழுந்து முளைக்கக்கூடியது. அதனாலதான் அந்த யானை வந்து அதை நல்லா சாப்பிட முடியுது. ஆனா 6வது முறையும் விழுந்துருச்சுன்னா திரும்ப அந்த யானைக்கு பற்கள் முளைக்காது. அப்ப தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு யானைக்கு வந்து 24 பற்கள் இருக்கும். 6 முறை அதனுடைய பற்கள் விழுந்து முளைக்கும். சரியா? இந்த வெட்டு பற்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா முன்னாடி ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க, பசுமாடெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா அப்படி வெட்டி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வாய் அமைப்பு இருக்கான்னு பாருங்க. பற்களினுடைய அமைப்பு இருக்குதா? சரி, அடுத்து இரண்டாவதாக நம்ம எதை பார்த்தோம்? மாமிச உண்ணி. மாமிச உண்ணி அல்லது ஊன் உண்ணி. மாமிச உண்ணி அப்படின்னா எதை மட்டும் சாப்பிடும் சொல்லுங்க? மாமிசத்தை மட்டும் சாப்பிடும். அந்த ஊனை மட்டும் சாப்பிடும். அந்த மாமிசத்தை மட்டும் சாப்பிடக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாமிச உண்ணி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா மாமிச உண்ணி என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கும்? காட்டு விலங்குகள் பெரும்பாலும் இருக்கும். என்னெல்லாம்? சிங்கம், புலி, சிறுத்தை, அப்புறம் வேற என்ன விலங்குகள்? நரி, ஓநாய். இது எல்லாமே என்னமா? ஊன் உண்ணிகள் தான். இதனுடைய பற்கள் எப்படி இருக்கும்? அந்த மாமிசம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு இறைச்சி எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை கிழிச்சி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பற்கள் அமைஞ்சிருக்கும். சிங்கத்தினுடைய பற்கள் பார்த்துருக்கிறீங்களா? அந்த நீளமா நல்ல ஷார்ப்பா இருக்கும் அந்த பற்கள். அந்த மாதிரி அந்த இறைச்சியை, மாமிசத்தை கிழித்து உண்பதற்கு ஏற்றவாறு கூரான பற்களை கொண்டிருக்கும். இந்த பற்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா கோரை பற்கள். என்ன பற்கள் சொல்லுவோம்? கோரை பற்கள். இந்த கோரை பற்களை வச்சுதான் அந்த மாமிசத்தை கிழிச்சு சாப்பிடுது. சரியா? சரி, இப்போ அனைத்துண்ணி. அனைத்துண்ணினா நம்ம என்ன சொல்லுவோம்? மாமிசமும் சாப்பிடும், தாவரங்களையும் சாப்பிடும். தாவரத்தையும் சாப்பிடும், மாமிசத்தையும் சாப்பிடும். இது இரண்டையுமே சாப்பிடக்கூடிய விலங்குகள் தான் அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்றோம். சரி, அனைத்துண்ணிகளுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம மனிதர்கள் தான். முதலாவதான ஒரு எடுத்துக்காட்டு மனிதர்கள் தான். நம்ம தான் நான்வெஜ்ஜும் சாப்பிட்றோம், வெஜ்ஜும் சாப்பிட்றோம். அப்ப தாவரங்களையும் சாப்பிட்றோம், மாமிசமும் சாப்பிட்றோம். அதனால நாம ஒரு அனைத்துண்ணி. இதே மாதிரி காகம் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? ஆமா, எல்லாரும் எப்பவுமே ஸ்கூல் ஃபுல்லா காகம் நிற்கும். நீங்க லஞ்ச் முடிச்ச உடனே அந்த சாதத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த காகம் எல்லாமே அனைத்துண்ணி. அதே மாதிரி கரடி. இதுமா கரடி. கரடி வந்து தாவரத்தையும் உண்ணும், பிற விலங்குகளினுடைய மாமிசத்தையும் உண்ணும். அதனால இதை தான் நம்ம அனைத்துண்ணி அப்படின்னு சொல்றோம். இப்ப மனிதனுக்கு எத்தனை பற்கள்? வளர்ந்த ஒரு மனிதனுக்கு 32 பற்கள். இப்ப நம்ம மாமிசமும் சாப்பிடணும், தாவரத்தையும் சாப்பிடணும். அப்ப நம்முடைய பல் அமைப்பு எப்படி இருக்கணும்? நம்முடைய பற்களினுடைய அமைப்பு வெட்டு பற்களும் இருக்கணும், கோரை பற்களும் இருக்கணும். அதே மாதிரிதான் அனைத்துண்ணிகள் அனைத்திற்குமே வெட்டு பற்களும் இருக்கும், கோரை பற்களுமே இருக்கும். சரியா? இந்த படத்தை பாருங்க. வெட்டு பற்கள் மேல் பகுதியில 4 வெட்டு பற்கள், கீழ் பகுதியில 4 வெட்டு பற்கள் இருக்கும். அடுத்தது கோரை பற்கள். கோரை பற்கள், அதுக்கு பிறகு கடவாய் பற்கள், முன் கடவாய் பற்கள், மொத்தம் 32 பற்கள் இருக்குது. சரியா? இதை வச்சுதான் நம்ம என்ன செஞ்சிடும்? கடிச்சு எல்லாம் சாப்பிட்றோம். நம்ம வந்து ஒரு முறுக்கு கொடுத்தா நம்ம வெட்டு பற்களை மட்டும் வச்சு கடிப்போமா? முடியாது. நம்ம கடவாய் பற்களுக்கு கொண்டு போவோம், அந்த கோரை பற்கள் பக்கத்துல கொண்டு போய் கடிச்சு சாப்பிடுவோம். சரிதானா? அதனாலதான் அனைத்துண்ணிகள் அனைத்திற்குமே வெட்டு பற்களும் இருக்கும், கோரை பற்களும் இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு தாவர உண்ணினா எதுன்னு தெரியும், மாமிச உண்ணி தெரியும், அதுக்கு பிறகு அனைத்து உண்ணி தெரியும். இப்ப நான் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்க தான் சரியான பதில சொல்லணும். சொல்லலாமா? இந்த படத்தை பாருங்க. இது என்ன விலங்கு? சிறுத்தை இருக்குது. இந்த விலங்கினுடைய உணவு முறை என்ன? இது தாவர உண்ணியா அல்லது ஊன் உண்ணியா இல்லைன்னா அனைத்துண்ணியா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய பற்கள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நல்ல கோரை பற்கள் இருக்கும். அப்ப அது என்ன உண்ணி? ஊன் உண்ணி. வெரி குட். அடுத்தது பாருங்கப்பா. அடுத்தது என்ன படம்? ஒரு சிங்கம். அதனுடைய பற்கள் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இந்த விலங்கிற்கு ஏன் கூர்மையான கோரை பற்கள்? பாருங்க, உணவினை வெட்ட, உணவினை குத்தி கிழிக்க, உணவை மென்று தின்ன. உணவை வெட்டுறதுக்கு என்ன பல் வேணும்? நமக்கு வெட்டு பற்கள் வேணும். ஆனா சிங்கத்துக்கு என்ன பற்கள்? கோரை பற்கள். அப்ப அதனுடைய பயன் என்ன? உணவை குத்தி கிழிக்க. சரியா?
அடுத்ததாக பாருங்க, ஒரு முயல் குட்டி படம் இருக்கு. முயல் குட்டி படம் இருக்குதா? அந்த முயல் குட்டி என்ன கேக்குதுன்னு பாருங்க. என்னுடைய பற்கள் தட்டையாக உள்ளன. ஏன்? என்னுடைய பற்கள் எதுக்கு தட்டையாக இருக்குது? சொல்லுங்க பாப்போம் அந்த முயல் குட்டிக்கு. அது என்ன சொல்லும்? நான் என்னால தாவரங்களை நல்லா மென்னு சாப்பிட முடியும். அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு. என்னால் தாவரங்களை மென்று உண்ண முடியும். நம்ம அந்த வினாவிற்கான விடை என்னதான்? நமக்கு தாவரங்களை மென்று உண்ண உதவக்கூடியதுதான் அதனுடைய தட்டையான பற்களினுடைய பயன். அடுத்தது பாருங்க, கடைசி படத்துல ஒரு பூனைக்குட்டி இருக்குதா? என்னுடைய உணவு என்ன கேக்குது? என்னுடைய உணவு என்ன சாப்பிடும் பூனை? என்னெல்லாம் சாப்பிடும்? யோசிச்சு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லிடலாம். எலியும் அப்புறம் பால். அந்த ஆப்ஷன் இருக்குதா? எலி, பால். இதுதான் இந்த பூனையினுடைய உணவாக இருக்குது. சரி, இதை தொடர்ந்து நாம என்ன பார்க்க போறோம்? அந்த விலங்குகளினுடைய வாய் உறுப்புகளை பத்தி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? விலங்குகளினுடைய வாய் உறுப்புகளை பத்தி பார்க்க போறோம். சரி, இப்போ நமக்குடைய வாய் எப்படி இருக்கு? நம்முடைய வாயில உதடு, அப்புறம் பற்கள், நாக்கு, இது எல்லாமே இருக்குது. அப்போ யானை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த யானைக்கு வாய் உறுப்பு எது? தும்பிக்கை. யானையினுடைய வாய் உறுப்பு எது? தும்பிக்கை. யானையை பார்த்துருக்கீங்களா? அது அழகா இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். தும்பிக்கையினுடைய உதவியினால அந்த மரங்களை முறிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துது. அப்புறம் நீரை குடிக்கிறதுக்கு, நீரை பீச்சி அடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த யானை தன்னுடைய வாய் உறுப்பினை பயன்படுத்துகின்றது. அடுத்ததாக பாருங்கப்பா, என்னென்ன படங்கள் இருக்குது? ஒரு பசு இருக்குது, அடுத்து ஒரு சிறுத்தை இருக்குது, அடுத்து ஒரு நாய் இருக்குது. இதனுடைய வாய் உறுப்பு எது? அந்த வாயில பாருங்க நாக்கு இருக்குதா? அந்த நாக்கை வச்சு லிக் பண்ணி தான், நக்கி தான் நீரை குடிக்கும். சரிதானா? அதனால இதனுடைய வாய் உறுப்பு எதுதான்? நாக்கின் மூலமாக நக்கி நீரை குடிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, அழகான பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சிகள். இந்த வண்ணத்து பூச்சிகள் என்ன செய்யும்? தன்னுடைய உறிஞ்சு குழல்கள் மாதிரி நல்ல அழகா, நீங்க அந்த வண்ணத்து பூச்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும், எடுத்தீங்கன்னா நல்ல உறிஞ்சு குழல் இருக்கும். அந்த உறிஞ்சு குழலினுடைய உதவி கொண்டு அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை சேகரிக்கும். சரியா? அடுத்தது கொசுக்கள். நம்ம கடந்த வகுப்புலயே பார்த்தோம். கொசுக்கள் என்ன செய்யும்? மனிதனுடைய, விலங்குயினுடைய ரத்தத்தினை உறிஞ்சி குடிக்கும். எந்த கொசு உறிஞ்சி குடிக்கும்? ரத்தத்தை குடிக்கக்கூடியது எது? பெண் கொசுக்கள். சரிதானா? ஆண் கொசுக்கள் என்னதான் சாப்பிடும்? தாவரங்கள்ல இருக்கக்கூடிய சாற்றை தான் உறிஞ்சி சாப்பிடும். அதை நம்ம கடிச்சோடனே நமக்கு அப்படின்னு வலிக்கும். இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி, ஊசி போட்ட மாதிரி வலிக்கும். வலிக்குமா வலிக்காதா? பயங்கரமா வலிக்கும். அப்ப அது ஊசி மாதிரி இருக்கக்கூடிய வாயுறுப்பினை பயன்படுத்தி என்ன செய்யுது? தன்னுடைய உணவை எடுத்துக்கொள்கின்றது. அடுத்து பாருங்க, தவளை. இந்த தவளையா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இருவாழ்வி. தவளை என்னதுமா? இருவாழ்வி. நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். அது தன்னுடைய உணவை எப்படி பிடிக்கும் தெரியுமா? நல்லா பார்த்துட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, எப்படா ஒரு பூச்சி உட்காருன்னு டக்குன்னு அதனுடைய நாக்கை நீட்டி பிடிச்சிக்கும். நம்மெல்லாம் பிடிச்சி கையை கொண்டு போனாலும் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. ஆனா சடனா அந்த தவளையெல்லாம் பிடிச்சிடும். தவளை, பல்லி எல்லாம். ஏன்? அதனுடைய நாக்கு பசை போன்ற ஒரு ஒட்டக்கூடிய நாவா இருக்கும். அதனாலதான் தவளை, பல்லி இதெல்லாம் ஈஸியா அந்த பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்ரும். நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? விலங்குகளினுடைய வாய் உறுப்புகளை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி அப்ப பறவைகளையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? பறவைகள் உணவை ஏற்றுக்கொள்வதற்கு, எடுப்பதற்கு எந்த வாயுறுப்புகளை பயன்படுத்துது? இப்ப பறவைகளுக்கு நம்ம வாயுறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. பறவைகளினுடைய அலகுகள் அப்படின்னு சொல்லணும். எப்படிமா சொல்லணும்? அலகுகள் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த கழுகு இருக்குது. இந்த கழுகுனுடைய அலகு எப்படி இருக்குது பாருங்க. நல்லா பாருங்க, கூர்மையா இருக்குதா? ஷார்ப்பா இருக்குது. கூர்மையான, சற்று வளைந்த, உறுதியான ஒரு அலகு. நல்லா வளைஞ்சிருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. எதுக்காக? இந்த கழுகினுடைய உணவு என்னது சொல்லுங்க. ஒரு எலி, அப்புறம் கோழி குஞ்செல்லாம் தூக்கிட்டு போகுமா? பார்த்துருக்கீங்களா? வெரி குட். அப்போ பிற விலங்குகளை தான் இது சாப்பிடுது. அப்போ அது மாமிசம். அந்த மாமிசத்தை கிழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூர்மையான, வலிமையான, உறுதியான ஒரு அலகு வேணும். அதனாலதான் இந்த கழுகினுடைய அலகு கூரான, சற்று வளைந்த, உறுதியான அழகாக அமைந்திருக்கு. அடுத்த படத்தை பாருங்க. இது என்ன படம்? என்ன படம்? மீன் கொத்தி. வெரி குட். அப்ப இந்த மீன் கொத்தியினுடைய உணவு என்னது? மீன்கள், அப்புறம் சின்ன சின்ன புழு பூச்சிகளையும் இது சாப்பிடும். அந்த மீனை எவ்வளவு கொத்தி பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீண்ட ஈட்டி போன்ற அலகு. இதனுடைய அழகு எப்படி இருக்கும்? நீண்ட ஈட்டி போன்ற அழகு இருக்கு. அடுத்த படத்தை பாருங்கப்பா. இந்த படம் என்ன படம்?
மரங்கொத்தி. இந்த மரங்கொத்தி யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? இது எங்கே இருக்கும்? இதனுடைய வாழிடம் எது? மரத்துல தான் இருக்கும். சரி, அந்த மரப்பொந்துகள்ல இருக்கும். இந்த மரங்கொத்தி வந்து அதனுடைய அலகு வந்து உறுதியான உளி மாதிரி இருக்கும். ஷார்ப்பா உளி வச்சு வெட்டுனாங்கன்னா எப்படி போகும்? அந்த சீக்கிரமா அது வெட்டுப்படும். அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் இந்த மரங்கொத்தியினுடைய அலகு. ஏன்னா அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, நல்ல பலமா இருக்கும். அந்த மரத்தை கொத்தி 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 அதுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள், அது மாதிரி சின்ன சின்ன எறும்புகள் அதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய அலகு அமைந்திருக்கு. இப்போ கிளியை பாருங்கப்பா, கிளியினுடைய அலகு எப்படி இருக்கு? நல்லா வளைந்து போய் இருக்குது. எப்படி இருக்குது? நல்ல சிவப்பு கலர்ல வளைந்த கூரான அலகு. கிளியினுடைய உணவு என்ன? தானியங்களை சாப்பிடும், அப்புறம் பழங்களை சாப்பிடும், அப்புறம் கொட்டைகளை சாப்பிடும். இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏத்த வகையில தான் அதனுடைய அலகு அமைந்திருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்களேன், அழகா ஒரு குட்டி குருவி இருக்குதா? இந்த குருவியினுடைய அலகு எப்படி இருக்கு? நல்ல கூம்பு வடிவத்துல இருக்கு. எப்படி இருக்குது? கூம்பு வடிவத்துல இருக்கு. இந்த குருவி எதை சாப்பிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பழங்கள் சாப்பிடும். அதுக்கு பிறகு விதைகள் இருக்கு இல்லையா, அந்த ஓடுகள் இருக்கும். அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய விதைகள்ல ஓடு இருக்கும். அந்த ஓட்டையும் நல்லா கொத்தி உடைச்சி சாப்பிடும். அதனாலதான் இதுக்கு நல்ல சின்ன கூம்பு வடிவ அலகு இருக்கு. அடுத்த படம் பாருங்கப்பா, அது என்னது? வாத்து. என்னம்மா? வாத்து. வாத்தினுடைய அலகு எப்படி இருக்கும்? தட்டையாக இருக்கும். வாத்தினுடைய அலகு எப்படி இருக்கும்? தட்டையா இருக்கும். எதுக்கு அதுக்கு மட்டும் தட்டையான ஒரு அலகு? தண்ணிக்குள்ள நீந்தி போகுமா? சரி, அதற்கேற்ற கால் அமைப்பும் இருக்கும். அது மாதிரி அதனுடைய அலகும் தட்டையாக இருக்கும். இப்படி தட்டையா இருக்கும்போது அது தண்ணிக்குள்ள நீந்தி போகும்போது, இல்லைன்னா இறை எடுக்கும்போது தேவையில்லாத இந்த மண் இதெல்லாம் அரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிறு சிறு பூச்சிகள், மீன்கள் இதை எல்லாமே வடிகட்டி அது வந்து உணவாக உட்கொள்ளும். அதனால தான் இதனுடைய வாத்தினுடைய வாய், வாத்தினுடைய அலகு தட்டையாக அமைஞ்சிருக்கு. சரியா? இப்போ நம்ம விலங்குகளினுடைய வாயுறுப்புகள் பார்த்தாச்சு, பறவைகளினுடைய அலகுகள் பார்த்தாச்சு. இப்ப இதுல இருந்து சின்ன கொஸ்டின்ஸ் ஓகேவா? கொட்டைகளை உடைத்து விதைகளை உண்ண ஏற்ற அலகினை பெற்ற பறவை எது? குருவி, கழுகு, மரங்கொத்தி. எது சொல்லுங்க பாப்போம்? குருவி. வெரி குட். அடுத்து பாருங்க, கொசுவ மாதிரியே உணவை உறிஞ்சக்கூடிய உயிரினம் கரப்பான் பூச்சியா, கிளியா, வண்ணத்து பூச்சியா? வண்ணத்து பூச்சி. அடுத்தது மாறுபட்ட உணவு பழக்கம் கொண்டது யானை, பசு, நாய். எது? நாய். யானையும் பசுவும் தாவரங்களை மட்டுமே உணவாக உட்கொள்ளும். சரியாப்பா? இப்ப நாம பார்க்க போறது உணவு சங்கிலி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சங்கிலின்னு ஏன் கொடுத்துருக்குறாங்க? அந்த செயின்ஸ் எப்படி இருக்குமா? தனித்தனியா இருந்துச்சுன்னா பீட்ஸா தனித்தனியா இருக்கும். ஆனா அதே இது சங்கிலினா ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். அதனாலதான் இதை வந்து சங்கிலின்னு சொல்றோம். இப்ப உணவு சங்கிலி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வாழக்கூடிய உயிரினங்கள் உணவிற்காக எவ்வாறு ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன, எதற்காக? உணவிற்காக ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன அப்படிங்கிறத பார்க்கறது தான் உணவு சங்கிலின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, முதல் படத்தை பாருங்க. ஒரு புல் இருக்குது, தாவரம் இருக்குது. இந்த தாவரங்கள் வந்து எப்பவுமே உற்பத்தியாளர்கள். தாவரங்கள் யாருமா? உற்பத்தியாளர்கள். தமக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தாமே தயாரித்துக் கொள்ளும். அதனால நம்ம உற்பத்தியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உற்பத்தியாளர்கள்னு ஒருத்தர் இருந்தா அதை நுகர்வோர் இருக்கணும். இப்ப அதை யாரு சாப்பிடுறான்னு பாருங்க. ஒரு மான் சாப்பிடுது. அந்த மான் அந்த புல்லுல இருக்கக்கூடிய, தாவரத்துல இருக்கக்கூடிய உணவும் ஆற்றலும் மானுக்கு கடத்தப்படுதா இல்லையா? சரி, அந்த மான் அதோ அப்படியே இருக்குதா? நிச்சயமா இல்ல. அடுத்தது யார் சாப்பிடுறா? ஒரு நரி சாப்பிடுது. அந்த நரியை பாருங்களேன், அந்த நரி அந்த மாமிசத்தை உண்ணுது. அப்ப அந்த மானில இருக்கக்கூடிய உணவும் ஆற்றலும் நரிக்கு கடத்தப்படுது. இப்ப இந்த நரி பாருங்க, நரியை எது உணவாக உட்கொள்கின்றது? சிங்கம். இந்த சிங்கம் சாப்பிடும்போது அந்த நரியில இருக்கக்கூடிய உணவு மற்றும் ஆற்றல் சிங்கத்திற்கு கடத்தப்படுகின்றது. ஆற்றல் வந்து எப்பவுமே ஒரே நேர்கோட்டில் கடத்தப்படுது. சரியா? இந்த படத்தை பாருங்க. இதுல எப்படி இருக்குது? ஒரு புல் இருக்குது, அடுத்ததாக ஒரு மான் இருக்குது, அடுத்து நரி இருக்குது, அடுத்தது சிங்கம் இருக்குது. இதுல உணவும் ஆற்றலும் ஒரே நேர்கோட்டில் கடத்தப்படுகிறது. சரியா? சரி, இப்ப தாவரம், ஒரு தாவரத்துல தான் உணவு சங்கிலி ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஆரம்பிச்சு ஒரு அனைத்துண்ணில தான் முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு மாமிச ஊன் உண்ணில தான் அந்த உணவு சங்கிலி நிறைவு பெறும்.
சரியா? இது வந்து பல்வேறு சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இந்த இடத்துல இப்போ ஒரு தாவரம் இருக்குது, ஒரு முயல் இருக்குது, சரியா? இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெட்டுக்கிளி இருக்குது. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ இந்த படத்தை பாருங்க, ஒரு கோதுமை இருக்கு, நிறைய கோதுமை இருக்கு, அப்புறம் வெட்டுக்கிளி இருக்குது, அப்புறம் தவளை, அதுக்கு பிறகு ஒரு பாம்பு. இப்போ பாருங்க, கோதுமைய யார் சாப்பிடுவான்? வெட்டுக்கிளி சாப்பிடுது. இந்த வெட்டுக்கிளிய தவளை சாப்பிடுது. இந்த தவளைய பாம்பு சாப்பிடுது. இப்படிதான் உணவு சங்கிலி எப்பவுமே தாவரத்துல தொடங்கி ஊன் உண்ணி அல்லது அனைத்துண்ணியில நிறைவு பெறும். சரியா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது உணவு வலை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? உணவு வலை. உணவு வலைனா வேற ஒன்றும் இல்லை, நிறைய உணவு சங்கிலிகள்லாம் இணைந்தது தான் உணவு வலை. நிறைய உணவு சங்கிலிகள்லாம் இணைந்தது தான் என்னதுமா? உணவு வலை. இதுல வந்து நிறைய உணவு சங்கிலிகளுக்கு இடையில் இருக்கும்போது ஆற்றல், அந்த ஆற்றல் உணவுல இருந்து தான் ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலானது பல்வேறு உயிரினங்களுக்கு இடையே கடத்தப்படும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த அழகா இந்த படத்துல பாருங்களேன், ஒரு உயிரி வந்து இப்ப முயல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது புல்லை மட்டும்தான் சாப்பிடுமா? இல்லை, இலைத்தழைகளையும் சாப்பிடும். இப்போ கொசுக்கள் இருக்குது, அது தாவரத்துல உள்ள சாற்றினை உறிஞ்சு கொள்ளும். அதே மாதிரி ஒரு நாய் இருக்குது, ஒரு பூனை இருக்குது. பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலும் குடிக்கும், எலியையும் சாப்பிடும். அப்படியே அதனுடைய வெவ்வேறு விதமான உணவுகள் இருக்கும், உணவு பழக்கம் இருக்கும் அதுக்கு. அதனாலதான் பாருங்க, இந்த படத்தை பாருங்க, ஒரு எலி இருக்குது, அடுத்து மரம், அடுத்து ஒரு ஆடு, நரி, அப்புறம் லயன், சிங்கம் இருக்குது, அப்புறம் பறவைகள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த தாவரத்துல தான் ஆரம்பிக்கும். எப்பவுமே நம்ம ஏற்கனவே உணவு சங்கிலியில சொன்ன மாதிரி தாவரத்துல தான் ஆரம்பிக்கும். தாவரத்துல உள்ள இலைத்தழைகளை எது சாப்பிடும்? எதுமா சாப்பிடும்? ஆடு சாப்பிடுது. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய புற்பூண்டுகளையும் முயலும் சாப்பிடும். இப்ப இந்த ஆடு முயலை எது சாப்பிடும்? வெவ்வேறு உயிரினங்கள் சாப்பிடுது. இப்படிதான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக உணவு சங்கிலிகள் அதிகமாக இணைந்துதான் உணவு வலை உருவாகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு வலை போன்ற ஒரு அமைப்பினை கொண்டிருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இதை உணவு வலை அப்படின்னு சொல்றோம். இதுல உணவும் ஆற்றலும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு கடத்தப்படுகிறது. சரியா? இப்போ இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, தானியங்கள் இருக்குது. தானியங்கள்ல எது சாப்பிடும்? அதுக்கு பிறகு ஒரு பூனை போட்டிருக்கிறோம், கழுகு போட்டிருக்கிறோம், அப்புறம் ஒரு கேப் இருக்குது. அடுத்து பூச்சிகள், தவளை, புல் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். தானியங்கள், தானியங்களை எது சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? எலி. வெரி குட். ஏன்னா எலிய பூனை தானே பிடிக்கும். இப்ப எலி அந்த இடத்துல நம்ம போடுறோம். இந்த உணவு வலையில எலி அந்த இடத்துல நம்ம போட்டோம்னா அந்த எலியை யார் சாப்பிடுவா? பூனை சாப்பிடும். இந்த பூனைய கழுகு சாப்பிடுது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. இங்க புல் இருக்குது. இந்த புல், பூச்சிகள் இதெல்லாம் எது சாப்பிடும்? தவளை பிடிச்சி சாப்பிடும். இந்த தவளையை எது சாப்பிடும்? என்ன சாப்பிடும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அந்த பிக்சர்ல பார்த்தோம், ஒரு பாம்பு சாப்பிடுது. அப்ப இந்த பாம்பை அந்த கழுகு சாப்பிடுது. இந்த உணவு வலை வந்து இப்படிதான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். பல்வேறு உணவு சங்கிலிகள் இணைந்துதான் உணவு வலையை உருவாக்குகின்றன. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சில விலங்குகளை காட்டுவேன். அது என்ன விலங்குன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? அதனுடைய பற்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லணும். இந்த விலங்கு என்னன்னு பாருங்க. இந்த விலங்கு பசு. இந்த விலங்கு ஒரு மாடு இருக்குது. இந்த பசுவினுடைய உணவு என்ன? புல்லை சாப்பிடும், அப்புறம் வைக்கோல் சாப்பிடுது. இது எல்லாம் எது கூட சேரும்? தாவரங்கள் கூட சேரும். அப்ப இது என்ன உண்ணி? தாவர உண்ணி. என்ன உண்ணிமா? தாவர உண்ணி. இந்த தாவர உண்ணியினுடைய உணவு என்னவா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற பல் அமைப்பு எதை இருக்குது? இது வெட்டுப்பற்களை கொண்டிருக்கு. இது என்ன பற்களை கொண்டிருக்கு? வெட்டுப்பற்களை கொண்டிருக்கு. இந்த வெட்டுப்பற்களை வச்சு நல்லா வெட்டி 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 சவைச்சு சாப்பிடும். நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நேரம் இந்த ஆடு, மாடு இதெல்லாம் படுத்திருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை என்ன செஞ்சோம்? அசை போட்டு திரும்ப திரும்ப நல்லா அசைச்சு சாப்பிடும். பார்த்துக்காங்க. அந்த மாதிரி நாமளும் என்ன செய்யணும்? சாப்பிடும்போது நல்ல உணவை மென்று சாப்பிடணும். அப்படியே விழுங்கக்கூடாது. விழுங்கணும்னா நமக்கு செரிமான பிரச்சனைகள் நிறைய வரும். அதனாலதான் நம்ம எப்பவுமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு. நல்லா மென்று உணவை நல்லா சாப்பிடணும். அப்பதான் நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். சரியா? அடுத்து இது என்ன விலங்கு பாருங்க. இது என்ன விலங்கு? சிங்கம். இது என்னமா?
சிங்கம் தெரியுதா? சிங்கம். சரி, இதனுடைய உணவு பழக்கம் என்னது? இது எந்த உணவை உட்கொள்ளும்? மாமிசத்தை உட்கொள்ளும். இந்த மாமிசத்தை உட்கொள்வதற்கு ஏற்ற பல் அமைப்பு என்ன அமைப்பு? இதற்கு கோரை பற்கள் இருக்குது. என்ன பற்கள் இருக்குது? கோரை பற்கள் இருக்குது. அப்ப இது மாமிச உண்ணி. சரிதானா? சரி, இந்த படத்தை பாருங்க. பையனே நல்லா இருக்கு பாருங்க. ஒரு மனிதனினுடைய பற்கள் இருக்குது. அடுத்தது விலங்குகளினுடைய பற்களினுடைய அமைப்பை காட்டியிருக்குது. இப்போ இந்த பற்கள்ல என்னென்ன பற்கள் எல்லாம் இருக்குது? வெட்டு பற்கள் இருக்குது, கோரை பற்கள் இருக்குது, அப்புறம் கடவாய் பற்கள், எல்லா பற்களுமே இதுல இருக்குது. அப்ப இது என்ன உண்ணி நம்ம படிச்சிருக்கோம்? அனைத்துண்ணி. என்னம்மா? அனைத்துண்ணி. அடுத்ததாக இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. இது என்ன படம்? இது ஒரு தாவர உண்ணியினுடைய வாய் அமைப்பு. வெட்டு பற்கள். இதுல என்ன பற்கள் இருக்குது? அந்த தாவரங்களை வெட்டுவதற்கு ஏற்ற, வெட்டி உண்பதற்கு ஏற்ற வெட்டு பற்கள். இதை தான் நம்ம வெட்டு பற்கள்னு சொல்றோம். சரியா? அடுத்தது பாருங்க. இந்த 2 பிக்சரையும் நல்லா பாருங்க. நல்லா ஷார்ப்பா இருக்கு பாருங்க. அந்த டீத் எல்லாமே நல்ல நீளமா, எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க. பார்த்துட்டிங்களா? இதுல இருந்து நம்ம விலங்குகள் என்ன செய்யும்? அந்த மாமிசத்தை குத்தி கிழிச்சி சாப்பிட்றதுக்கு ஏற்ற அமைப்பை பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட கோரை பற்களை கொண்டதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஊன் உண்ணி அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, அதே மாதிரி இப்ப யானையினுடைய வாயுறுப்பு எது? தும்பிக்கை. அப்ப வண்ணத்து பூச்சியினுடைய வாயுறுப்பு உறிஞ்சு குழல் போன்ற அமைப்பு இருக்கும். கொசுக்களினுடைய வாயுறுப்பு எப்படி இருக்கும்? ஊசி போன்று குத்தக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக நம்ம கிட்ட இருந்து ரத்தத்தை உறிஞ்சு கொள்கின்றது. சரி, இப்ப வாத்து. இந்த வாத்தினுடைய வாய் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா தட்டையா இருக்குது. இந்த தட்டையா இருக்கக்கூடியது இரையை பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அது தப்பி போகாம இருக்கிறதுக்கு நல்லா பிடிச்சி வச்சுக்கும். இது தட்டையான வாய்ப்பகுதியை வச்சு. சரியா? இதனுடைய அழகு எப்படி இருக்கும்னா, அதுல பூச்சிகள் அப்புறம் மீன்கள் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது அதுல இருந்து வடிகட்டி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனாலதான் இதனுடைய அழகு தட்டையாக அமைந்திருக்கு. சரியா? சுற்றுச்சூழல்ல ஒன்றை ஒன்றுதான் நம்ம சார்ந்து வாழ்கின்றோம். இப்ப மனிதர்களாகி நாம மட்டும் வாழ முடியுமா? முடியாது. நம்ம எப்பவுமே ஒரு தாவரத்தை, உற்பத்தியாளர்களை தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். அதே மாதிரி அந்த உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்துதான் நம்ம நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்குகளும் என்ன செய்யும்? அந்த விலங்குகள்ல இருந்து உணவை பெற்றுக்கொள்ளும். இப்ப அந்த விலங்குகளையும் சில விலங்குகள் உண்ணும். அந்த மாமிச உண்ணிகள் சொல்றோம். இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று சுற்றுச்சூழல்ல நம்ம உணவின் மூலமாக ஒன்றோடு ஒன்று நம்ம தொடர்பு கொண்டு இருக்கோம். இதை விளக்குறத பத்தி நம்ம உணவு சங்கிலியில பார்த்தோம். இந்த உணவு சங்கிலிகள் பல இணைந்துதான் ஒரு உணவு வலை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குது. ஏன்னா எல்லா உயிரினங்களுமே ஒரே வகையான உணவை மட்டுமே உண்பதில்லை. சரியா குழந்தைகளே? இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த விலங்குகளினுடைய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள இருக்கும் நான் நிச்சயமா நம்புறேன். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த பாடப்பகுதியில நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.